பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். என்னுடைய பெயர் PV ரமேஷ், பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். இந்த மாதம் 1/7/2025 அன்னைக்கு விழுப்புரம் TVS ஷோரூமில் அங்கே வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது பழங்குடி இருளர் கன்னியப்பன் அவர்கள் இறந்துடுறாரு. மின்சாரம் தாக்கி இறக்குறாரு. அவங்க அங்கேருந்து அந்த பாடியை உடனடியாக 108 கூட்டு சொல்லி அவங்க அனுப்பிடுறாங்க விழுப்புரம் முடியம்பாக்கம் ஆஸ்பத்திரிக்கு. அவங்க குடும்பத்துக்கு அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் போன பிறகு தான் தகவல் சொல்கிறாங்க. அவங்க மனைவி, அவங்களுடைய தாயார் எல்லாமே, அவங்க தம்பி எல்லாருமே போகிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு அவங்கள பாடியை எடுத்துக்க சொல்கிறாங்க. உடனடியாக புகார் வாங்குறாங்க. சம்பவம் நடந்தது எங்கேயோ அங்கே தான் கொடுக்கணும். ஒரு பிரின்சிபல் இருக்கிறாரு, ஒரு காலேஜ் இருக்கிறாரு, அங்கே இறந்துட்டாருன்னா பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒரு சிறையில் இறந்துட்டாங்க ஒருத்தவர் அப்படின்னாக்கா சிறையினுடைய அதிகாரி சூப்பரண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். காவல் நிலையத்தில் இறந்துட்டாங்கன்னா காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிங்க யார் உயர் அதிகாரி அவங்க கொடுக்கலாம் புகார். இந்த பெண்ணுக்கு இப்போ அவ்வளோ தெரியாது, அவங்க பழங்குடி இருளன்றதால இவங்கள வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சது முதல் தவறு. அதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது சம்பந்தமாக நாங்கள் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு நாங்கள் கேட்டோம். பிரேதத்தில் சந்தேகம் இருக்குன்னு 2 நாளாக எடுக்கலை. 2ஆம் தேதி பாடியை வாங்கிட்டு வந்தது. 2ஆம் தேதியிலேருந்து பாடி இன்றைக்கும் அங்கே தான் இருக்குது. இனிமேல் தான் நாங்கள் போய் அடக்கம் பண்ணணும். நாங்கள் அனைத்து கட்சி தோழர்களும் கூடி ஒன்றா இப்போ பேசி தீர்மானம் போட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரோட கொடுக்க வந்திருக்கிறோம். இதுக்கு மேலே அந்த குடும்பத்துக்கு அதுக்கும் அரசு நிவாரணம் வழங்கணும், அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கணும் என்ற பல்வேறு கோரிக்கையை வைத்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு அந்த அதிர்ஷ்டில் எதுவும் பேச முடியல. அதனால் அவங்க அவசரமாக பாடி எங்களுக்கு அமுச்சு விட்டாங்க. ஏன் இவங்க காலையில் பாடி இப்போ கொடுத்தனா 4 மணிக்கு 7 மணிக்கு கொடுத்தாங்க. நைட்டு காலையில் 10 மணிக்கெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. காலையில் 10 மணிக்கெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ஏன் அவசரமாக எடுக்கணும், ஏன் அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கேஸு எதுவுமே கொடுக்கவும் இல்லை. இந்த பதட்டத்தில் எங்களால் எதுவும் பேச முடியல. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் எங்களுக்கு சந்தேகம் என்னன்னா இவங்க எதுக்கு அவசரமாக எடுக்க சொல்லணும், எங்களுக்கு இதில் குழம்பிட்டாங்க. அதனால் பரிசோதனை மறுபடியும் அவங்க வீட்டுக்காரனை பண்ணணும். சம்பவத்தை விரிவாக விளக்குனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு உடனடியாக நைட்டுக்குள்ளே 10 மணிக்குள்ளே எடுக்கணுன்ற மாரி அந்த நிர்வாக தரப்பும் மாவட்ட காவல்துறையும் அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. அது பல சந்தேகங்களை ஏற்படுத்தி எங்களை மாரி ஜனநாயக சக்தி போய் கேட்டதுக்கப்புறம் அவங்க விலகி சென்றாங்க. இதில் என்ன டவுட் இருக்குன்னா, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு விபத்து நடந்திருக்கு. அந்த நிறுவனம் சர்வீஸ் சென்டரில் அதை நாங்கள் ஆய்வு செஞ்சோம். போயிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மின் உபகரணங்கள் எதுவுமே வேலையே செய்யலை. அந்த ட்ரிப்பர் எல்லாம் ஜாம் ஆகி துரு பிடிச்சி இருக்குது. அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த உபகரண க்ளவுஸ் கொடுக்கல, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஷூ கொடுக்கல. அதெல்லாம் கொடுத்துருந்தா அந்த உயிர் பலி ஆகிருக்காது. என்று அந்த ட்ரிப்பர் ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிற இண்டக்ஷன் ஆச்சுன்னா ட்ரிப் ஆகி அந்த ஷார்ட் சர்க்கியூட்டை தடுத்துருக்கலாம். ஆனால் அந்த எது உபகரணமும் அங்கே இல்லை. பல கோடி ஈட்டக்கூடிய அந்த நிறுவனம் தொழிலாளிக்கான அந்த சேஃப்டி மெஷர்ஸை எதுவுமே ஃபாலோ பண்ணல. பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.